சரண்டர் ஆனது, வெற்றியை கூட்டிட்டு வந்தது, இது எல்லாத்தையுமே நான் ஸ்ரேயா மேடம் கிட்ட பேசிட்டேன். என்னது மேடம் வந்துட்டாங்களா? அப்ப ட்ரீட் கேட்டுப்பாங்களா நீ? இல்லடா, இன்னும் வரல. அவங்க ரொம்ப பிஸியா. நேத்து போன்ல கூட அவங்கள பிடிக்க முடியல. மெசேஜ் போட்டேன், அவங்க மார்னிங் தான் என்கிட்ட பேசினாங்க. அண்ணி, நம்ம பேய் டிராமா இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ. அட ஆமா நீ, அண்ணன் எப்படி வெளியே வந்துருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பேய் தான் உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா அண்ணி எப்படியோ அண்ணி பிரியா நாமக அண்ணி, நம்ம இதுக்காகவே அந்த பேய்க்கு பெரிய ட்ரீட்டே கொடுத்தாகணும். பார்ட்டி தானே, வச்சுட்டா போச்சு. வந்துமா? ஏய், நானே வைக்கிறேன்டா, போதுமா? என் மருமக வச்சா என்ன, நான் வச்சா என்ன? அது இல்லங்கம்மா, அது வந்து சக்தி வேற நான் வேறயா? சரி, ஏதோ அந்த பேய் அது எதுன்னு ஏதோ காதுல விழுந்துச்சு. பேய் அதெல்லாம் எதுவுமே இல்லையம்மா. இல்லையே, ஏதோ பேய கூட்டிட்டு வந்து பார்ட்டி வைக்கணும்னு கூட சொன்னேன். அது பேய் இல்லம்மா, பாய் 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 பிரியாணி நல்லா செய்வாங்கல்ல, அதுதான் சொல்ல வந்தேன். இல்லடா. ஆமாடா, ஆமாமா. யாரை கூப்பிடுறதுன்னு அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வாங்க. எங்க அத்தை? மியூசிக்கல் சேர் விளையாடணும்னு சொன்னல, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்க. நீ முன்னாடி போகமா? வரோம். ஐயோ, என்ன சின்ன சேரா இருக்கு, பெரிய சேரா வேணும். டேய், அடிச்சு வெளுத்துருவேன். இந்த சேர் தான் இருக்கு, ஒழுங்கா விளையாடு. எனக்கு என்ன உடச்சா நீங்க தான் வேற வாங்கிக்கணும். பாக்கலாம்டா, முதல்ல நீ உட்காரியான்னு பாக்கலாம். உட்கார்ந்து கிழிச்சிடுவாரு. அண்ணே, நீங்க மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணுங்க. ஆமா சரண்யம்மா, இது ஒரு வீர விளையாட்டு. குழந்தை வேற இருக்கு, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும். சரியா? இந்தா, நீ அந்த சேர்ல உட்கார்ந்து மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணு. என்னடா? உட்காருங்க. ஓகே, ப்ளே பண்ணலாமா? ரெடியா? நான் மதுரை. ஓடே ஓடே ஓடே. தன்னா தன்னா. டேய் டேய். வாங்கடா. ஏய். ஏய். தா தா தா. ஏங்க, ஏதோ சாமியார் வேஷம் போட்டு போனீங்களே, அவங்க இனிமே வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா? அடி போடி, ஒரு நாள் தான் வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, மரியாதையா கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு பேசின காசுக்கு மேல கொடுத்துதே. நமக்கு இதுதான் நிரந்தரம். சரிதான். சரி வா, இந்த வீட்டை போய் நம்ம பாப்போம். ஆமா ஆமா. ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. ஜெயிக்க போவது யாரு யாரு யாரு? மாமியாரா, மருமகளா, மகனா? இறுதி சுற்றுக்கான நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டே இருக்கிறது. யார் பாப்போமா? வெற்றி வெற்றி. சரி சரி சரி. இந்த போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு ஸ்பான்சர்ட் பை கிரி திரினன் கோ. டேய், கம்பெனி தானே ஸ்பான்சரு. ஸ்நாக்ஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணே,
கம்பெனியே திவாலாயிருச்சு. நீ பார்த்து வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுக்குவோம். ஆமா. என்னடா நம்ம தலையில கட்டுறாங்க. ரங்கநாயகி கோத்திர கூடாது ரங்கநாயகி. அப்படிதாம்மா. அத்தை நீங்க உட்காருங்க. இல்ல நீ உட்காரு. ஆஹா அத்தை நீங்க உட்காருங்க. சக்தி நீ உட்காரு. அட என்ன வளவள பேசி நானே உட்காரேம்மா. ஹலோ என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சரி இப்போ போட்டி முடிவை அறிவிச்சிடலாமா? இதாகப்படுது என்னன்னா இந்த போட்டில வெற்றி பெற்றது தெரியும்டா. ஏய் அடிச்சு சாவடிச்சிருவேன். எங்க அப்பாவுக்கு எப்பயாவது பேச வாய்ப்பு கிடைக்குது, அதையும் குறுக்க போது கெடுத்த அவ்வளவுதான். ஒன்னு போடுனா டேய் மகனே ரொம்ப நன்றிடா, கரெக்டா சொன்ன. இப்போ நான் தீர்ப்பு நீங்க சொல்லுங்கப்பா. நேத்திக்கு சக்தி வீட்டுக்குள்ள வரப்ப என்ன சொன்னா? என்ன சொன்னா? அத்தை நாம ஜெயிச்சிட்டோம் அத்தை அப்படின்னு சொன்னா. இப்போ இந்த போட்டியில சக்தியோ ரங்கநாயகியோ ஜெயிக்கல, குடும்பமா நாம எல்லாருமே ஜெயிச்சிட்டோம். இப்படி அன்பான குடும்பமா இருந்தா எப்பவுமே ஜெயிக்கிற குடும்பம் நாம தான். சூப்பர். நாட்டாம அருமையான தீர்ப்பு சொன்னீங்க நாட்டாம. ஐயோ இப்பன்னு பார்த்து ஆலமரம் இல்ல, நெல்லிஞ்ச சொம்பு இல்ல, கிழிஞ்சு போன ஜமக்கால இல்ல, மறிக்கோளுக்கு சென்ட் போடலையே. இரு நாட்டாம இருமா போடா உட்காருங்க. சரி உட்காருங்க. இப்ப அந்த தீர்ப்பு சொல்லுங்க நாட்டாம. இன்னொரு தடவை தீர்ப்பு சொல்லிடலாமா? அதாவது என்னன்னா யார் யாரு? சாரி டாடி. யாருவங்க? டேய் தர்மம் எடுக்கிறவங்கடா. தர்மம் இந்த வீட்லயா? நாட்டாம இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? தர்மம் தலை காக்குண்டா. ஓகே ஃபாலோ மீ. வாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க. இவர் அந்த சித்தர் தானே? சித்தர் நம்மள மாட்டி விட்டுருவார் போல இருக்கே. ஏய் நில்லியா, வாங்க வா. நீ அந்த கோயில்ல இருந்த சித்தர் தானே நீ? அவர் எப்படி இங்க வருவாரு மாமா? இது அவர் இல்ல. லைட்டா அவருடைய சாயல் இருக்கு, ஆனா இது அவர் இல்ல. இல்லம்மா, அந்த கண்ணை பாரு, அவரை மாதிரியே தான் இருக்கு. இல்ல மாமா, அவர் இன்னும் கொஞ்சம் வாட்டு சட்டமா இருப்பாரு. இல்ல சக்தி, இது அவர்தான் நினைக்கிறேன். என்ன சரண்யா, நீயும் குழப்புற, உங்க அப்பாவும் குழப்புறாரு. சக்தி தான் தெளிவா இல்லங்கறால, அப்புறம் என்ன குழப்பம் உங்களுக்கு? எனக்கு அப்படிதான் தோணுது. சக்தி நீ கரெக்டா சொல்லு, இது அந்த சித்தரா? இல்ல அத்தை. சரண்யா நீ சொல்லு. ஆஹா இல்லம்மா, எனக்கு சரியா தெரியல. ஏன் சக்தி நீ சொல்லு, இது அந்த சித்தர் தானே? எனக்கு அப்படி தோணல அத்தை. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சரி சரி, உங்க மாமாக்கு எப்பவும் குழப்பம்தான். ஏன்னா ஒரு பொண்ணு கூப்பிடுதானே இருக்கும். வெற்றி, காசு கொடு. இந்தாங்க. நன்றிமா, வரேம்மா. உங்க மாமா ஒருத்தர். சித்தர்லாம் இப்படி ரோட்ல சாட்டையால் அடிச்சுக்கிட்டு காசு கேட்பாங்களா? காசு கொடுத்தா கூட அவங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏய், நீங்க ஏன்டா உம்மன் இருக்கீங்க? பிரியாணி தானே, போட்டுருவோம். ஓகேமா, சரி போங்க போங்க உள்ள வாங்க நாட்டாம, வாங்க அவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு. நல்ல வேலை சக்தி, மாட்டிருப்போம். நல்ல வேலை தப்பிச்சோம். சரி வாங்க.
ஒரு ஆம்பளை வெளியில மீசையெல்லாம் முறுக்கிட்டு சுத்தினா கூட அவன் தூங்குறப்ப அவனை நெஞ்சோட அணைச்சு அந்த மீசையில ஜடை போடுற பொண்ணை தான் காலத்துக்கும் தேடுறான். எனக்கு நீ கிடைச்ச. என்னை நீ நைஸாலாம் வெளியே கொண்டு வரல, எனக்கு நல்லா தெரியும். இப்ப வேணா சிரிக்கலாம், ஆனா எனக்கு தெரியவே தெரியக்கூடாதுன்னு என்னெல்லாம் மறைச்சிருக்க. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குடி. எங்க அம்மாவை மாத்துறதெல்லாம் ஈஸியே கிடையாது. அவங்க மனசுல நீ இவ்வளவு சீக்கிரம் இடம் பிடிச்சிட்டங்கிறத என்னால நம்பவே முடியல. சத்தியமா சொல்றேன்டி, என்னால நம்பவே முடியல. சொல்ல போனா இப்ப என்னை விட உன்னதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் உனக்காக அவங்க என்னை விட்டு கொடுத்து பேசுறாங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உண்மையா சொல்றேன்டி, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காக நீ எவ்வளவு கடினமா உழைச்சிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கெல்லாம் நான் தனியா எதுவுமே பண்ணல வெற்றி. நிஜமாவே நானும் அத்தையும் இவ்வளவு நெருக்கமா மாறுவோன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அவங்க என்கிட்ட இந்த அளவுக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆகுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. புரியலடி. அவங்க மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். சொன்ன மாதிரி உன்னை நான் வெளியில கொண்டு வந்துட்டேன். அது மட்டும்தான். அதுல நான் தோத்திருந்தா நான் ஒன்னு சொல்லட்டுமா வெற்றி? நான் தோத்திருந்தா உயிரோட இருந்திருக்க மாட்டேன். சக்தி, உண்மையை சொல்லணும்னா என் அம்மாவை விட அதிகமாவே என் மேல பாசம் வச்சிருக்காங்க. இத சுத்தமா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. கடவுள் எனக்கு ஒரே நேரத்துல பெரிய வரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. ஒன்னு அத்தை, இன்னொன்னு நீ. ஏய், என்னாச்சு? இல்ல, அந்த குல்ஃபி ஐஸ்கார எப்படியாவது நம்ம கிட்ட போனி பண்ணினோன்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். ஏய், எத்தனை வாட்டி வந்தா? நான் பார்க்கவே இல்ல. இது 3வது தடவை வெற்றி. சரி, ஏமாந்து போயிட போறான். போய் ஐஸ் வாங்கிட்டு வாப்போம். நோ நோ, 2 பத்தாது. நான் ஒரு 20 வாங்கிட்டு வரேன். ஏய், 2 போதும்டா. 20 ஐஸ்கிரீம் வச்சு என்ன பண்ண போற? அவன மாதிரி விற்க போறோமா? இப்படி சூடு. ஏ குல்ஃபி, இரு வரேன். வாங்க சார். அண்ணா 2 குல்ஃபி ஐஸ் கொடுங்க. இருக்கு சார், கொடுக்குறேன். இந்தாங்க சார். இந்தாங்கண்ணே, சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. குல்ஃபி ஐஸ் ரெடி. இந்தா. சக்தி, சக்தி, சொல்லுடா. ஐஸ் சில்லுன்னு இருக்குல்ல? ஐஸ் எப்படி இருக்கும்? சோடாவா இருக்கும்? நீயும் ஐஸ் மாதிரி தான் இருக்க. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? குழு குழுன்னு ஐஸா இருக்க, நான் வெது வெதுன்னு ஹாட்டா இருக்கேன். ஓ, ஃபீவரா? நீயே கை வச்சு பாரு. டேய், ஃபீவருக்கு கையை இங்க வச்சு பார்க்க மாட்டாங்கடா. பொது மாதிரி பேஷண்டா இருக்கியே.
ம். ம். ஐயோ இன்னைக்கு கலக்க வேண்டியதான். ஏய், சக்தி ஏய் ஏன்டி கதவு சாத்துற? சக்தி கதவு தரடி. ஏன் கதவு தட்டுற? ஏய் என்னடி இது? நீ உள்ள வருவன்னு பார்த்தா என்ன உள்ள விட்டுட்டு கதவு மூடிட்டு வெளியே நிக்கிற. பாவம் உனக்கு ஜுரம் அடிக்குதல, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் கீழே அத்தை கூட படுத்துக்கிறேன். ஓகேவா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை பை. ஏய் ஏன்டி இப்படி பண்ற? எனக்கு பேட் நைட் பேட் ட்ரீம்ஸ் டி. ஏய் சக்தி சக்தி எனக்கு உன்னை விட்டுட்டு தூக்கமே வராதுடி. உள்ள வாடி. அப்புறம் எப்படி நான் ட்ரீம்ஸ்ல வலை வீசுறது? ஒருவேளை தூக்கம் வந்து கனவு வந்துச்சுன்னா கனவுல மீட் பண்ணலாம். இந்த டீல் ஓகேவா? ஏய் சக்தி 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 ப்ளீஸ். பை பை. ஏய் சக்தி ச்சே. ஏய் ஏய் என்னடி கத்தில குத்த வர மாதிரி குத்த வர? குத்ததான் செய்வேன். நேரம் காலம் கிடையாது உனக்கு. வீட்ல எல்லாருமே இருக்காங்கடா. இருக்கட்டும். என்ன யாரு கேப்பா? நான் கேப்பேன்டா. ஏய் ஏய் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? நான் என்ன பண்ண? என்னது என்ன பண்ணியா? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. ஜெயிலுக்கு வந்தப்பெல்லாம் அப்படியே கம்பி வழியா முத்தெல்லாம் கொடுப்பியடி. நீ மோசம்டா. ஓஹோ அந்த போலீஸ்காரர்லாம் எவ்வளவு பாவம் தெரியுமா? கடைசியில பொறுக்க முடியாம அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு உன் ரொமான்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பாவண்டி அவரையே அந்த அளவுக்கு டென்ஷன் ஏத்தி விட்டுருக்கல நீ. என்னமோ நான் மட்டும்தான் ரொமான்ஸ் பண்ண மாதிரி சொல்ற? இந்த உலகத்திலே தனியா பண்ண முடியாத ஒரே விஷயம் ரொமான்ஸ் மட்டும்தான். பாவம் ஜெயில தனியா கிடக்குறியே, மனசு உடைஞ்சிருவியே அப்படின்னு பார்க்க வந்த வந்தவள நீதான். நான் அப்படி என்ன பண்ண? இப்படி கைய பிடிச்சு இழுத்தனா இல்ல முத்தம் கொடுக்க வந்தானா இல்ல வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தானா? சரிடி நானே எல்லாம் பண்ணதாவே இருக்கட்டும். செவிரேறி குதிச்சு இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் ஆட்டைய போட்டு வந்தது யாரு? நானா இல்ல நீயா? ஏய் அது எதுக்குடி? அது எதுக்கு? அது சும்மா உன்னை பாக்கிறதுக்கு தான். ஏய் நல்லா சமாளிக்கிற நீயா? அப்பெல்லாம் மேடத்துக்கு ரொமான்ஸ் பண்ண டைம் இருந்துச்சு, இப்ப இல்லையா? என்னடா உன் பிரச்சனை? யாராவது வந்துட போறாங்கடா. வரட்டுமே. வரட்டுமா? நாம என்ன திருட்டுத்தனமா லவ் பண்றோம்? ஏய் நீ என் பொண்டாட்டிடி. வீட்டுக்கு முன்னாடி மேடை போட்டு கூட நான் உன்னை கட்டி பிடிப்பேன். எவன் கேப்பான்? எவன்டி கேப்பான்? ஐயோ முருகா, இவன் காதல் கட்சியை தொடங்குவான் போல. சக்தி சக்தி அத்தை. ஆமா இவன் ஏன் காத்துல கத்தி பேசிட்டு இருக்கான்? ஏண்டா வேற வேலை வெட்டி எதுவும் இல்லையா? அம்மா நிறைய வேலை இருக்குமா. நிக்கிறாளே இது எங்க பண்ண விடுறா? அம்மா ஆராரிராரோ நான் இங்க பாட தாயே நீ கண்ணுறங்கு. பைத்தியக்காரன்டா நீ. சக்தி மருதாணி எடுத்து வச்சிருக்கேன், வா வச்சு விடுறேன். சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வா. ஏய் என்னாச்சு? அது கால தெரியாம மிதிச்சிட்டாரு அத்தை. ஏண்டா கண்ணு எங்கடா வச்சிருக்க? பார்த்து நடக்க மாட்டியா? நீ வாமா. போடா. நீ ஏண்டா இப்படி வேடிக்கை பாக்குற? போய் வேற வேலை இருந்தா பாரு. ஏமா புருஷன் மேல பாசம் ரொம்ப அதிகமா இருந்தா மருதாணி சமய சவக்குன்றாங்க, உண்மையா? அப்படிலாம் இல்ல. யார் யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க மருதாணி வச்சு விட்டா அவங்க கை சவக்குமா.
நான் சக்திக்கு வச்சிருக்கேன், எப்படி சவக்குதுன்னு மட்டும் பாரு. நான் அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். நான் ஒரு கையில வச்சு விட்டா? அப்படிலாம் ஒன்னும் டெஸ்ட் பண்ண வேண்டாம். என்னம்மா போங்காட்டாடுறியா? தோத்துருவன் பயப்படுற போல. சரி பரவாயில்ல விடு. பயமா? நான் எதுக்கு பயப்பட போறேன்? நான் கஷ்டப்பட்டு அரைப்பனா, இவர் வந்து நோகாம எடுத்துட்டு வந்து வைப்பாராம். உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டிக்கு நீயே ஒரு நாள் அரைச்சு வச்சு விடுறா. பாத்துருவோம். ஏ சக்தி, இத போட்டோ எடுத்து வச்சுக்க. யாரு வச்சது ரொம்ப செவக்குதுன்னு பாப்போம்.